காந்திஜி அவரோட ஆசிரமத்துல கண்டிப்பா 2 விஷயம் டெய்லி பண்ணிடுவாரு. ஒண்ணு காலங்காத்தால சீக்கிரம் எழுந்துச்சு ஆசிரமவாசிகளோட சேர்ந்து பப்ளிக்கா பிரேயர் பண்ணுவாரு. இன்னொன்னு சாயந்தரம் ஆனா அவரோட ஆதரவாளர்களையும் சின்ன பசங்களையும் கூட்டிட்டு வாக்கிங் போவாரு. அப்படி ஒரு நாள் காந்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவோட காந்தியோட எதிர் திசையில வந்துட்டு இருந்தான். உடனே அந்த சின்ன பையன் காந்தியை பார்த்தோன்னா அவங்க அம்மா கையை விட்டுட்டு காந்தி கிட்ட ஓடி வந்து காந்தி கையை பிடிச்சுக்கிட்டான். காந்தியோட சேர்ந்து நடக்கவும் ஆரம்பிச்சான். அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது வழியில நிறைய பூக்கள் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சின்ன பையன் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, பாபுஜி அங்க பாருங்க எவ்வளவு பூக்கள் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல சொல்றான். காந்திஜியும் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஆமா அழகா தான் இருக்குன்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு நாய் குறுக்கல்ல போயிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த சின்ன பையன் திரும்பியும் ஒரு சந்தோஷத்தோட காந்திஜியை கூப்பிட்டு, பாபுஜி அங்க பாருங்க நாய் எவ்வளவு வேகமா ஓடுது, அதோட வாழை பாருங்க எவ்வளவு அழகா வளைஞ்சிருக்குன்னு காந்தியை பார்த்து சொல்றான். அதுக்கு காந்திஜியும் சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆனா உனக்கு ஏன் வாள் இல்லன்ட்டு விளையாட்டுக்கு கேக்குறாரு. அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே தலையில அடிச்சுக்கிட்டு, பாபுஜி உங்களுக்கு எதுவுமே தெரியல, நாய்க்கும் பூனைக்கும் மட்டும்தான் வாழ் இருக்கும் மனுஷனுக்கு இருக்காதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதை பார்த்து காந்திஜியும் சிரிக்கிறாரு. சுத்தி இருக்க ஆசிரமவாசிகளும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிக்கிறாங்க.